அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரபலமான வசனம் ஒன்று இருந்தது. நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் கூட சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா? அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன் அப்படின்னு ஒரு திரைப்பட வசனம். நாயகன் படத்தில் நம்ம கமல் சொல்லுவார், அவனை திருந்த சொல், நான் திருந்துறேன், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன் அப்படின்னு. இது உலக இயல்பு. பொதுவாக நம்ம எல்லாத்தையும் மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். வீட்டில் பையன்கிட்ட கூட ஏன்டா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா என்ன சொல்கிறான்? கிளாஸில் 30 பேர் ஃபெயில் தெரியுமா அப்படின்றான். நீ ஏன் ஃபெயிலுன்னு தானே கேள்வி. எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை காரணம் காட்டுவது அல்லது மற்றவர்களை நம்மோடு சேர்த்து கொள்வது. நான் மட்டுமே கீழே விழல, இன்னும் 10 பேர் சேர்ந்து விழுந்தான் அப்படின்றது, அதில் என்ன திருப்தி இல்லை. ஆனால் இது மனித மனம் அப்படித்தான் செயல்படுகிறது. ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கிறாரே, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த அந்த பெரியவர், அவர் பதவியேற்ற கொஞ்ச காலத்திலலாம் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்குது. அப்போ ஒரு மத போதகர் அவர் லிங்கனை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இந்த போரை நிறுத்தலாமே, அந்த ஒரு நாளாவது மக்கள் மன அமைதியோடு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் இல்லையா? ஒரு நாள் நீங்கள் போரை நிறுத்துங்களேன் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். மத போதகர் இல்லையா? அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் உடனே பதில் சொன்னார், சரிதான் ஃபாதர், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான், நான் நிறுத்திடுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னார். இதே மாதிரி நீங்கள் எதிரிகள் கிட்டக்கையும் போய் அவங்களும் அதே ஞாயிற்றுக்கிழமை போர் செய்கிறத நிறுத்திடணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க. அவங்க அன்னைக்கு கண்டிப்பாக போர் செய்ய வரமாட்டாங்கன்ற உத்தரவாதத்தை அவங்க சார்பாக நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. அவ்வளோதான், அவர் கப்பு சிப்புன்னு தேங்க்யூ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். என்ன அர்த்தம்? மற்றவர்களிடம் இதை செய்தால் நான் செய்கிறேன், அவன் செய்யாமல் இருந்தால் நானும் செய்யாமல் இருக்கிறேன், அவங்க எல்லாம் இதை செய்ய மாட்டாங்க, நான் மட்டும் ஏன் செய்யணும்? இப்படி நினைக்கிற இந்த மனோபாவம் சரியா? பெர்னாட் ஷாவோட ஒரு அழகான புகழ்பெற்ற பொன்மொழி ஒன்று உண்டு. உலகத்தில் இவ்வளவு அயோக்கியர்கள் இருக்கிறார்களே என்று குற்றம் சொல்லாதே, முதலில் நீ திருந்து ஒரு அயோக்கியன் குறைவான் அப்படிங்கிறார். எதையும் நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும். காந்தியடிகள் தான் சொன்னார், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see outside. நாம் வெளியில் பார்க்க நினைக்கிற மாற்றத்தை, கொண்டு வர நினைக்கிற மாற்றத்தை நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும். ஆஹா, நம்ம எல்லாருக்குமே நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டு, மற்றவங்க தான் சரியில்லை, மற்றவங்க தான் மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது நமக்குள்ளேயும் இருக்கிறது, அது நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மற்றவங்களுக்கு அது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம சுதந்திர போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களும் ராஜாஜி அவர்களும் காரில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூட செங்கல்வராயன் அப்படின்னு அவருடைய நண்பர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறப்போ காலை உணவு ஒரு இடத்துல முடிச்சுக்கலாமே அப்படின்னு காரை ஒரு ஹோட்டல் முன்னால் நிறுத்துகிறாங்க. இவர் செங்கல்வராயன் போய், நான் போய் உங்களுக்கு காப்பி டிஃபன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து வராங்க. இவங்க அவசரமாக கார்லேயே இட்லி காஃபி ஏதோ ஒன்று அப்படி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இவர் போய் கொடுத்து திரும்ப அங்கேருந்து வரார். கொஞ்சம் தூரம் போன உடனே ராஜாஜி கேட்குறாங்க, எப்பா எல்லாரும் சாப்பிட்டமே, அதுக்கு பில் எவ்வளோ ஆச்சு, எவ்வளவு நீ கொடுத்தன்னு சொல்லு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க, நான் அந்த முதலாளிகிட்டக்கு போய் காரில் ஐயா ராஜாஜி இருக்கிறாங்க, சத்தியமூர்த்தி இருக்கிறாங்க, டிஃபன் கேட்குறாங்கன்னு சொன்னேன். அவர் உடனே அவசர அவசரமாக அமுச்சிட்டாரு. அப்புறம் நான் பில்லு பே பண்ணுறதுக்காக போனேன், இதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு. ராஜாஜி என்ன தெரியுங்களா பதில் சொன்னார்? முதல்ல காரை திருப்பு, நேராக போய் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு அந்த தொகையை அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. இந்த மாதிரி இலவசமாக ராஜாஜி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போனார் அப்படின்ற கெட்ட பேர் வாங்கக்கூடாது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இது மாதிரி இலவசமாக மக்களிடமிருந்து இப்படிப்பட்ட தனிப்பட்ட சேவைகளை பெறக்கூடாது. உடனடியாக போய் எவ்வளவு அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு வா அப்படின்னு காரை திருப்பிக்கிட்டு போய் அந்த தொகையை கொடுத்து விட்டு வந்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பதவி இருக்கிறது என்பதற்காக நிறைய பேர் நம்மிடத்தில் இலவசமாக கூட தருவார்கள். ஆனால் அதை பெற்றுவிடக்கூடாது. அந்த சேவைக்கான விலை என்னவோ அதை தர வேண்டும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு ராஜா தன்னுடைய படைகளெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறார். போகிற இடத்துல மத்தியானம் லஞ்ச் டைம் வந்துருச்சு.
அப்புறம் ராஜா என்ன சும்மாவா அங்கேயே உட்காந்து அப்புறம் கம்பளெல்லாம் விரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ராஜாவுக்கு சாப்பிட்றதுக்குன்னு உட்காந்தா அருமையாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், சுவையாக சாப்பிடணும். அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு வழக்கம். அந்த ஒரு குழம்புன்னு வச்சிங்களேன், குழம்புல உப்பு கம்மியாக இருக்குது. இந்த ராஜா அப்படி பார்த்தாருப்பா கொஞ்சம் உப்பு போடுன்னு அவர்கிட்ட கையை சுரிகிறார். இல்லை ராஜா, அவசரமாக புறப்பட்டதுனால உப்புலாம் எடுத்துகிட்டு வரல ராஜா, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறான். நமக்குன்னு வந்தது பாருங்க அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு பக்கத்து கிராமத்தில் போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு ராஜா அனுப்புகிறார். இவர் போகிறார், போய் அங்கேயே வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் ராஜா கேட்டார், ஆமாம் இந்த உப்புக்கு எவ்வளோப்பா கொடுத்த அப்படின்னு. இல்லைங்க, ராஜா கேட்குறாருன்னு சொன்னேன், ஜனங்க ஒன்று இந்த உப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை முதல்ல போய் உப்புக்கு எவ்வளவு காசுன்னு கேட்டு அதை கொடுத்துட்டு வா அப்படின்னு. என்ன ராஜா, இதுக்கு போய் ஒரு பிடி உப்பு இதுக்காக போய் கொடுக்கறதா அப்படின்னு. ராஜா என்ன தெரியுங்களா பதில் சொன்னார், அருமையான பதில். இலவசமாக ராஜா உப்பை வாங்கினால் மந்திரி ஊரையே வாங்கி விடுவார், இதற்கு உரிய விலையை கொடுத்து விட்டு அப்புறமாக வா அப்படின்னாராம். எவ்வளவு பெரிய விஷயம். எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் இருந்து அல்ல, ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும். இதைத்தான் ஒரு முன்மாதிரியாக இருந்து நம் பெரியவர்களே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஒரு ராஜா என்கிற கற்பனை கதையாக இருந்தாலும் சரி, ராஜாஜியாக இருந்தாலும் சரி, நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடங்களில் இது ஒன்று. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.